தினமொரு வசனம். மத்தேயு 23வது அதிகாரம் வசனம் 27. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். புதுவையில் ஒரு வீதியில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் ஒரு வீட்டை பலமுறை பார்த்திருக்கிறேன். அந்த வீட்டின் பிரம்மாண்டமான முகப்பை பார்க்கும் போதெல்லாம் உள்ளே அந்த வீடு ராஜ அரண்மனை போல இருக்கும் என்று எண்ணுவேன். ஆனால் ஒரு நாள் எதிர்பாராத விதமாக நண்பர் ஒருவரோடு அதற்குள் போக நேர்ந்தது. உள்பகுதியை பார்த்ததும் எனக்கு சப்பென்று ஆகிவிட்டது. ஏனென்றால் அந்த வீட்டின் உள்பகுதி மிகவும் சாதாரணமாக சிறியதாக இருந்தது. தன்னுடைய சாதாரண வீட்டை வெளியிலிருந்து பார்ப்பவர்களின் பார்வைக்கு மிக பிரம்மாண்டமாக காட்சியளிக்க வேண்டும் என்பதற்காக அதன் உரிமையாளர் அப்படி கட்டியிருக்கின்றார். பல கிறிஸ்தவ மக்களின் நிலையும் இப்படியே உள்ளது. அவர்களின் பலவித தீவிரமான ஆன்மீக செயல்பாடுகளை பார்க்கின்ற போதும், பக்தி மனம் வீசும்படியாக அவர்கள் பேசும் போதும் பிறர் அவர்களை பரிபூரண பக்தர்கள் என்று எண்ண நேரிடுகின்றது. ஆனால் அவர்களை கொஞ்சம் நெருங்கி அவர்களின் வாழ்க்கை பகுதிகளையும் செயல்பாடுகளையும் குணங்களையும் பார்க்க நேரிடும் போது ஏமாற்றப்படுகின்றனர். தோற்றத்திற்கு ஏற்றபடியான உண்மை நிலை இல்லை. சிலர் சொப்பனங்கள், தேவ தரிசனங்கள் என்று எப்பொழுதும் கூறிக்கொண்டு தங்களை தேவனோடு நெருங்கி வாழ்கின்றவர்களைப் போல காண்பிக்கின்றனர். ஆனால் அவர்களின் குணநிலைகளை பார்க்க நேரிடும் போதும் செயல்களை கவனிக்கும் போதும் அவர்கள் எந்த விதத்திலும் தேவனை அறிந்தவர்களுக்கு உரிய பிரதிபலிப்புகளை கொண்டிருக்கவில்லை. சிலர் ஆராதனை, ஜெபம், ஊழியம் என்று மிக தீவிரமான ஈடுபாடுகளை உடையவர்களாயிருந்தும் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை முறைகளை கவனிக்கும் போது அங்கே தேவனை கனப்படுத்தும் அம்சங்கள் எதுவும் இல்லை. கொடுக்கின்ற தோற்றங்களுக்கும் வாழ்கின்ற விதங்களுக்கும் இடையே ஏராளமான முரண்பாடுகள். எனவே அநேகர் இடறுகின்றனர். பரிசேயர்கள் தங்களின் பலவித ஆன்மீக செயல்களால் மக்களின் பார்வையில் மாசற்றவர்களாக காட்சியளித்தார்கள். ஆனால் அவர்களின் உண்மை நிலையோ மிகவும் முரண்பட்டதாக இருந்தது. எனவே இயேசு அவர்களை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று வர்ணித்தார். பொய்யான ஒரு தோற்றத்தை கொடுத்து நாம் இருக்கும் நிலையை விட அதிகமாக நம்மை பிறர் நினைத்து தூண்டுவது ஒரு பெரிய பாவமாகும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வெளித்தோற்றத்தில் மட்டும் கிறிஸ்தவர்களாக காட்சியளிக்காமல் உள்ளார்ந்த வாழ்க்கையிலும் கிறிஸ்தவத்தை பிரதிபலிக்கும் மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.